ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல் ஃபுட் சேனல். இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா கோழி மிளகு பெரட்டல். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடாக்கிக்கிங்க. பட்டை, கிராம்பு, லவங்கப்பூ, ஏலக்காய், குண்டு மிளகா, பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. சொல்ல மறந்துட்ட, கூடவே பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்குங்க. நல்ல வாசமாக இருக்கும். வெட்டின 2 வெங்காயத்தை இது கூடவே சேர்த்துக்கங்க. ஒரு சிகப்பு மிளகாய், ஒரு பச்சை மிளகாய். வெங்காயம் பாதி அளவுக்கு வெந்த பிற்பாடு 2 தக்காளி பழத்தை சேர்த்துக்குங்க. பெரட்டலுக்கு தக்காளி பழம் கூடவே சேர்த்துக்கிட்டா நல்லா ருசியா இருக்கும். உரப்புக்கு ஊசி மிளகாவை சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்தது 4-5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்குங்க. இந்த எண்ணெயில நல்லா வந்து பச்சை வாசனையெல்லாம் போயிடணும். இப்ப வாங்க கோழியை சேர்த்துக்கலாம். இங்க நான் ஒரு முழு கோழியை வெட்டி மஞ்சத்தூள், உப்பு போட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இதை இப்ப சட்டியில சேர்த்துக்கலாம். அரைப்பழம் எலுமிச்சம்பழ சாறை பிழிஞ்சி விட்டுக்குங்க. மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன். தேவையான அளவுக்கு உப்பு. இப்ப இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க. கோழி எரிச்சிலேயே தண்ணி விடும். அதனால இதுல தண்ணி சேர்க்காம மூடி போட்டு வேக விடுங்க. இந்த கோழி இறைச்சிகளை ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்குங்க. அப்பப்ப கிண்டி விட்டுக்குங்க, அடி பிடிக்காம இருக்க. இங்க பாருங்க, நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்தது வாங்க மிளகு தூள்களை சேர்த்துக்கலாம். வெள்ளை மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். கரம் மசாலா 1 டீஸ்பூன். கருப்பு மிளகுத்தூள் 3-4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க.
கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. இன்னைக்கு நான் பெரட்டல் செய்யறதுனால 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். பெரட்டல்னு சொன்னாலே கொஞ்சம் கிரேவியா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த சமையல் வறுவலா வேணும்னா தேங்காய் பால் சேர்க்காம நல்லா வறுவலா பிரட்டி எடுத்துக்குங்க. அதுவும் ரொம்ப ருசியா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. கடைசியா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை அடைச்சிருங்க. அட்டகாசமான கோழி மிளகு பெரட்டல் ரெடி ஆயிருச்சு. பார்க்கறதுக்கே வாயூறுதில்ல. நீங்க இதே மெத்தட்ல ஆட்டிறைச்சி, கணவாய், இறால்ல கூட செய்யலாம். செம்மையா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.